கருப்பு பணம் ஒழிந்து விட்டதா? அல்லது கருப்பு பணத்தை ஒழிக்க முடியுமா? நோட்டு செல்லாது என்று அறிவிப்பதால் எப்படி கருப்பு பணம் ஒழியும்? சேகர் ரெட்டி வீட்டிலிருந்து 180 கோடி ரூபாய் வெள்ளை பணமா கருப்பு பணமா? டெல்லியில ரோஹித் டாண்டன் வக்கீல் 130 கோடி ரூபாய் கருப்பு பணமா வெள்ளை பணமா? விமான நிலையத்தில் இன்னைக்கு 54 லட்சம் ரூபாய் கருப்பு பணமா வெள்ளை பணமா? கருப்பு பணம் என்றால் என்ன, வெள்ளை பணம் என்றால் என்ன என்று தெரியாத புத்திசாலிகள் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். நான் சொல்றது விவரமா கேளுங்க. இந்திய நாட்டிலே பல பேருக்கு நியாயமான வருமானம் இருக்கிறது, வருமான வரி கிடையாது. விவசாயத்துக்கு வருமான வரி கிடையாது. அக்ரிகல்ச்சர் இன்கம் இருக்கே, விவசாய வருமானத்துக்கு வருமான வரி கிடையாது. இன்னைக்கு உங்கள்கிட்ட 5 ஏக்கர் பூமி இருந்துச்சு, கரும்பு போட்டீங்க, அந்த கரும்பு வித்தீங்க, 2 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா உங்க கையில இருப்பது கருப்பு பணம் கிடையாது, வெள்ளை பணம். சட்டப்படி நீங்கள் சம்பாதிச்ச பணம், அதுக்கு வருமான வரி கிடையாது. 2 லட்சம் ரூபாய் விவசாயி கையில் இருந்தா அது கருப்பு பணம் அல்ல. 2 லட்சம் ரூபாய் கோயில் உண்டியல் இருந்து கோயில் நிர்வாகம் எடுத்தால் அது கருப்பு பணம் அல்ல. அறக்கட்டளைகளுக்கு வரக்கூடிய வருமானம் கருப்பு பணம் அல்ல, அதுக்கு வருமான வரி கிடையாது. வட மாநிலங்கள் மணிப்பூர், நாகாலாந்து, அதுல எந்த வருமானத்துக்கும் வருமான வரி கிடையாது. அதெல்லாம் நியாயமான வருமானம். மலைவாழ் மக்கள், ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல்ட் ஏரியால இருக்கக்கூடிய ஷெட்யூல் ட்ரைபுக்கு வருமானம் இருந்தால் அதுக்கு வருமான வரி கிடையாது. அவர்கள் கையில் இருக்கிறதெல்லாம் வெள்ளை பணம். எல்லாவற்றையும் கருப்பு பணம் என்று சொல்ல முடியாது. எப்ப வெள்ளை கருப்பு ஆகிறது, கருப்பு வெள்ளை ஆகிறது என்று நான் விளக்கி சொல்கிறேன். நான் விவசாயி, என் கையில் 5000 ரூபாய் இருக்கு. என் கையில் இருக்கும் 5000 ரூபாய் நியாயமாக சட்டபூர்வமான 5000 ரூபாய் வெள்ளை பணம். கிருஷ்ணசாமி வக்கீல் அல்லது டாக்டர், அவர்கிட்ட நான் போறேன், அவர்கிட்ட ஆலோசனை கேட்கிறேன். அவர் எனக்கு ஆலோசனை தருகிறார். ஃபீஸ் எவ்வளவு தரணும்னு கேட்கிறேன். 2000 ரூபாய் தாங்கிறார். 2000 ரூபாய் தந்துடுறேன். அவர் எனக்கு ரசீது தரல. அவருடைய வருமான கணக்கில் இந்த 2000 ரூபாய் காட்டல. ஆக என்னுடைய 5000 ரூபாய் வெள்ளை பணம், அதுல 2000 ரூபாய் கருப்பு பணமாக மாறியது. அந்த 2000 ரூபாய அன்று மாலையே தன்னுடைய குடும்பத்தை அழைத்துக் கொண்டு சரவணாபவனுக்கு போறார். அங்க 7-8 பேர் சாப்பிடுறாங்க. சரவணாபவன் 2000 ரூபாய்க்கு பில்லு தந்துடுறான். அவன் வருமான கணக்கில் 2000 ரூபாய் வருமானத்தை காட்டுறான். கருப்பு பணம் வெள்ளை பணமாக மாறிவிடுகிறான். இதுதான் உண்மை. இதை புரிந்து கொள்ளணும். இதுதான் அடிப்படை பொருளாதாரம். அதனாலதான் ஆங்கிலத்தில் பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள், கருப்பு பணம் என்பது பிளாக் மணி இஸ் நாட் அ ஸ்டாக், இட் இஸ் அ ஃப்ளோ. படிச்சிருப்பீங்க. அதை நான் தமிழ்ல எளிமையா விளக்கி சொல்றேன். பிளாக் மணி இஸ் நாட் அ ஸ்டாக், இட் இஸ் அ ஃப்ளோ. கருப்பு பணம் என்பது சேர்த்து வைப்பதல்ல, குவித்து வைப்பதல்ல. புழக்கத்துலதான் வெள்ளை கருப்பாகிறது, கருப்பு வெள்ளையாகிறது, வெள்ளை கருப்பாகிறது, கருப்பு வெள்ளையாகிறது. நான் சொன்னது மிக எளிமையான உதாரணம். 3 முறை கைமாறுவதை சொல்கிறேன். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு நோட் என்பது 10 முறை 12 முறை கைமாறுகிறது. அதான் வெலாசிட்டி ஆஃப் சர்க்குலேஷன். பல முறை நோட்டு கைமாறுகிறது. அந்த நோட்டு கைமாறும் பொழுது யார் கையில இருக்கோ அதை பொறுத்துத்தான் வெள்ளை கருப்பு. சேகர் ரெட்டி கையில இருந்தா கருப்பு, சரவணாபவன் கையில போனா வெள்ளை ஆயிடும். நான் சொல்றது புரியுதில்ல? இது கூட புரியாம, இந்த அடிப்படை பொருளாதாரம் புரியாமல் ஒரு அரசு எல்லா பணமும் கருப்பு பணம், உங்க பாக்கெட்ல இருக்கிறது கருப்பு பணம், உங்க வீட்டில் இருப்பது கருப்பு பணம். அடிப்படை பொருளாதார அறிவு வேணும். அந்த அடிப்படை பொருளாதார அறிவு இல்லாமல் எல்லா பணமும் கருப்பு பணம். ஆக 86% நோட்டை செல்லாது என்று அறிவிக்கிறேன் என்று சொன்னார்.